சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழிநடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். இன்றைய ஞான சிந்தனையில் சொக்கநாத வெண்பா என்ற அற்புதமான நூலில் இருந்து 43வது பாடலை சிந்திப்பதற்கு குருவருளும் திருவருளும் கூட்டியுள்ளது. 43வது பாடல். மோகாபிமானம் இன்னும் முற்றும் மறக்கவில்லை, தேகாபிமானம் சிதையவில்லை. ஓஹோ, உனை அடைந்தும் பாசம் ஒழியவில்லை, கூடல் தன்னை அடைந்த சொக்கநாதா. இதுதான் 43வது பாடலாக நமக்கு குருமுதல்வர் அற்புதமாக அருளி செய்திருக்கின்றார். இதில் அற்புதமான சொல்லாடல்கள் நிறைய இருக்கிறத பார்க்க முடிகின்றது. முதல்ல பார்த்திங்கன்னா, உன்னை அடைந்தும் பாசம் ஒழியவில்லை அப்படிங்கிற ஒரு குறிப்பை வைக்கிறார். அதாவது பாசம் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும், கட்டு என்ற பொருளில் வர்றது. ஒரு உயிரை பந்தித்திருப்பதோ கட்டி இருப்பதோ 3 விஷயங்கள். அது என்ன அப்படின்னா, ஆணவம், கன்மம், மாயை. இந்த ஆணவம், கன்மம், மாயை அப்படின்னு சொல்கிறதுல மாயை தான் நமக்கு தனு கரண புவன போகமாக நம்மை கட்டி வைத்திருக்கின்றது. தனு என்று சொல்லப்படுகின்ற இந்த உடல், கரணம் என்று சொல்லப்படுகின்ற நம்ம புறக்கருவிகள், அகக்கருவிகள் என்று சொல்லப்படுவது எல்லாமே அதில் வரும். புவனம் என்று சொல்லப்படுவது நாம் எந்த இடத்துல வாழ்ந்துட்டுருக்கிறோமோ அந்த இடம், மற்றும் போகம், இதனால் வரக்கூடிய இன்ப துன்ப அனுபவம். நம்மளை இன்றைக்கி என்னெல்லாம் கட்டுப்படுத்தி வச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, முதல்ல இந்த பாசம்தான். தனுகரண புவன போகம் என்று சொல்லப்படுவது தான். ஒரு பறவையால் பறக்க முடியுது, நம்மளால் பறக்க முடியுதான்னா இல்லை. அப்போ நம்மளை எந்த ஒரு வரையறைக்குள்ளால் வைத்திருக்கக்கூடியதும் இந்த பாசம்தான். அதை தாண்டி வெளியில் போக விடாமல் செய்கிறதும் இந்த பாசம்தான். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா கன்மத்திற்கேற்ப தான் நமக்கு தனுகரண புவன போகம் கொடுக்கப்படுகின்றது. அதே நேரம் இது எல்லாம் எதனால் வருது அப்படின்னு பார்த்தோன்னா, ஆணவம் என்று சொல்லப்படுகின்ற அறியாமையின் காரணமாக. அப்போது பெருமானை நாம் எப்போ அடைய முடியும் அப்படின்னா, இந்த ஆணவம் நம்மை விட்டு ஒழிந்தால்தான் பெருமானை அடைய முடியும். இல்லை அப்படின்னா நாம் இன்றைக்கி இருக்கிற இந்த உலகத்துலேயும் போக வாழ்க்கையிலையும் இந்த உடல்லையுமே நம்ம கருவிகரணங்கள்லேயே நாம் அதில் உள்ள இன்ப துன்பங்கள்லேயே அழுந்தி இருந்தோம் அப்படின்னா பெருமானை அடைய முடியாது. அப்படி இருக்கும்போது இங்கே ஆரம்பிக்கும் போதே சொல்கிறாரு, கூடல் தன்னை அடைந்த சொக்கநாதா, உன்னை அடைந்தும் பாசம் ஒழியவில்லை அப்படின்ற ஒரு குறிப்பு. அதாவது கூடலில் இருக்கக்கூடிய முக்கூடல் என்று சொல்லப்படுகின்ற மதுரை நகரத்தில் இருக்கக்கூடிய சொக்கநாத பெருமான், அவரை அடைந்தும் என்னுடைய பாசம் ஒழியவில்லையே அப்படின்னு ஒரு ஏக்கமாக இதை அவர் மேல் ஏற்றி குருமுதல்வர் சொன்னாலும் இது அவருக்கான பாடல் கிடையாது, நமக்காக சொல்லப்பட்ட பாடல். அப்படி அதாவது தன்னுணர்ச்சி தனி உணர்ச்சி என்று சொல்லப்படுவதில் இது நம்ம மேலே ஏற்றி நாம் பார்க்க வேண்டியது. ஆனால் நம்ம மேலே கொண்ட கருணை காரணமாக அவர் மேல் ஏற்றி ஒரு பாடலாக நமக்கு இதை அருளி செய்திருக்கின்றார். அப்போது உன்னை அடைந்தும் பாசம் ஒழியவில்லை. இன்றைக்கி பாருங்கள், நாம் எல்லாருமே திருநீர் வச்சுருக்கிறோம், கண்டமணி அணிஞ்சிருக்கிறோம், உருத்திராக்கம் உடம்பு முழுக்க போட்டிருக்கிறோம், சிவாய நம என்று மூச்சுக்கு மூச்சு சொல்கிறோம். ஆனால் பாசத்தை விட்டு வெளியில் வந்திருக்கின்றோமா அப்படின்னா இல்லையே. இன்னும் நாம் இந்த உலகத்தில் உள்ள இன்ப துன்பங்களோல் உடல் சார்ந்ததும் கருவிகரணங்கள் சார்ந்ததும் இதிலேயே தானே நாம் உழஞ்சிட்ருக்கோம். அப்போ நம்மளால் இந்த பாசத்திலேருந்து வெளியில் வர முடியலை. ஏன் முடியலை அப்படின்னா, அதற்குத்தான் முதல் 2 வரிகள் நமக்கு அற்புதமாக எடுத்து சொல்லுகின்றது. மோகாபிமானம் இன்னும் முற்றும் மறக்கவில்லை, தேகாபிமானம் சிதையவில்லை. அதாவது நம்மளுடைய பற்று அப்படின்னு இன்றைக்கி இருக்கிறது எல்லாமே அகம்புறம் என்று 2ஆக பார்க்க முடிகின்றது. ஒன்று மனம் சார்ந்தது, இன்னொன்று உடல் சார்ந்தது. மனம் சார்ந்ததைத்தான் இங்கே மோகாபிமானம் இன்னும் முற்றும் மறக்கவில்லை. அதாவது மோகம் என்று சொல்லப்படுகின்ற ஆசை, எந்த விஷயத்தை பார்த்தாலும் நமக்கு ஒரு ஆசை வருகின்றது இல்லையா, அது இன்னும் முற்றிலுமாக விலகவில்லை. அதே நேரம் புறமாக இருக்கக்கூடிய பற்றும் நம்மை விட்டு வெளியில் போகலை. அதுதான் தேகாபிமானம் இன்னும் சிதையவில்லை அப்படின்ற ஒரு குறிப்பு.
இதுலேயும் பாருங்க, தேகாபிமானம் சிதையவில்லை. ஏன் அப்படின்னா கருவிகரணங்கள் அப்படின்னு சொல்கிற எல்லாத்துக்குமே ஒரு ஆயுட்காலம் இருக்குது. இப்போ இந்த உடல் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஆரம்ப காலத்துலலாம் 50 வயது 60 வயது இருந்தது. இப்போ 70 வயது 90 வயதுன்னு இருக்குது. ஆரம்ப காலத்துலலாம் 300 வயது 400 வயது அப்படிங்கிறதெல்லாம் இருந்திருக்கு. அப்போ இந்த உடல் கருவிகரணங்களுக்கு அப்படின்னு சொன்னால் ஒரு வரைமுறை இருக்குது. இந்த தேதிக்கு மேலே இது வாழ முடியாது அப்படிங்கிற ஒரு கால எல்லை இருக்குது. மனத்திற்கு அப்படி இருக்கான்னா கிடையாது. யோசிச்சு பார்ப்போம், இன்றைக்கி இந்த உடல்னால் கடலுக்கு அடியில் போய் நாம் நீந்த முடியும்னா முடியாது, பறக்க முடியுமான்னா முடியாது. அப்போ தேகாபிமானம் என்று சொல்லப்படுவதற்கு ஒரு வரைமுறை இருக்குது. ஆனால் மனத்திற்கு வரைமுறை இருக்கான்னா இல்லை. அதனால தான் முற்றும் மறக்கவில்லைன்னு ஒரு அற்புதமான சொற்றொடர் அங்கே வைக்கிறாரு. ஏன் அப்படின்னா இன்றைக்கி நாம் இங்கே சென்னையில் உட்காந்துக்கிட்டு இருக்கலாம், ஆனால் மனசு ஏற்கனவே அமெரிக்கா வரைக்கும் போயிருக்கோம். அடுத்த நொடி பொழுது போயிடும். ஆனால் உடலுக்கு போகிறதுக்கு 24 மணி நேரம் வேணும். மனம் போகிறதுக்கு அடுத்த நொடி பொழுது போதும். இந்த மாதிரி மனம் அலைப்பாய்கின்றதுனால இது முற்றிலுமாக விட வேண்டும் அப்படிங்கிறது தான் முற்றும் மறக்கவில்லை அப்படின்ற ஒரு குறிப்பு அங்கே வச்சுட்டு, அகமாக இருக்கக்கூடிய மற்றும் புறமாக இருக்கக்கூடிய அனைத்து பற்றுகளில் இருந்தும் நாம் வெளியில் வந்தால்தான் பாசம் என்ற கட்டில் இருந்து வெளியில் வர முடியும். அப்போதுதான் பெருமானை அடைந்தும் நம்மளுடைய அந்த இன்பம் என்றுமே நிலைத்திருக்கக்கூடிய இன்பத்தில் திளைத்திருக்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த 43வது பாடல் நமக்கு சொல்லக்கூடிய அற்புதமாக உண்மையாக பார்க்கின்றோம். மீண்டும் அடுத்த பாடலோடு விரைவில் உங்களை சந்திக்கின்றேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலை அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக் கடலே போற்றி. சிவசிவ திருச்சிற்றம்பலம்.